அனைவருக்கும் வணக்கம். கிரகித்தல் நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம உடல், நம்ம வயிறு, செரிமான மண்டலம் அப்படி அது கிரகித்து கொள்கிறது. ஆமாம், அது எவ்வளோ கிரகித்து கொள்கிறது? நம்ம உணவை நம்ம சாப்பிட்றது அப்படியே 100% அது கிரகித்து கொள்கிறது. அதுக்கு சில லெவல் பர்சன்டேஜ் இருக்குது. ஃபுல்லாக 100% அது கிரகித்து கொள்ள முடியாது உடம்பு அமைப்பு. ஆமாம், பாக்கியெல்லாம் கழிவாக வெளியேறும். நம்ம சாப்பிட்ற மெடிசன் இருக்கு இல்லையா, அந்த மெடிசன் அப்படியே நம்ம உடம்பு 100% அது உட்கிரகித்து கொள்தல் கிடையாது. அது ஒரு அளவு தான் கிரகித்து கொள்கிறது. அது ஹெர்பல்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்படி தான். அதே மாதிரி எல்லாம் படைத்த இயற்கை என்று ஒன்று இருக்குது, கடவுள் சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு பெருவாரியான கூட்டத்துக்கு தெரியும். தெரியாமல் இல்லை. ஆனால் அதை உணர்தல் அப்படிங்கிறது, அந்த கடவுளையும் உட்கிரகித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அது எல்லாராலையும் ஆகிற காரியம் கிடையாது. அப்படி கிரகித்து அது உணர்ந்து போதிக்கிறவங்க தான் மகான்கள், ஆன்மீக பெரியவர்கள், சித்தர்கள், சித்தப்புருஷர்கள், ஞானின்னு சொல்கிறோம். கடவுளை அவங்க உள்ள கிரகித்து அதுவாகவே மாறி போனவர்கள். 24 மணி நேரமும் நீங்கள் சங்கீத ஒரு பாடகன்னா 24 மணி நேரமும் சங்கீதத்தை பற்றி யோசித்து நீங்கள் பெரிய சங்கீத வித்வான் ஆகிடுவீங்க. இசை பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா அது அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதாவே மாறிடுவீங்க. அதான் அப்படி இருந்தால் தான் அங்கே சரியான இசைக்கலைஞர்கள். எல்லா துறையிலையும் அப்படி தான். எல்லா வல்லுநர்களும் அதாவே மாறி போயிடுவாங்க. புக்கில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அதை தாண்டி புதுசாக அவங்களால உருவாக்க முடியும். ஏன்னா அந்த சப்ஜெக்டை அவங்க உள்கிரகித்து கொண்டார்கள். அதுபோல் எல்லாம் உள்ள இயற்கையை உட்கிரகித்து கொண்டு அந்த சக்தியை சுமந்தவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள். அவங்கள்ட்ட போகிறவங்க எல்லாருமே அவங்கள உட்கிரகித்து கொள்வார்கள். அவர்களுடைய சித்தர்கள் ஆற்றல்களை, மகான்களின் ஆற்றல்களை எல்லோரும் உட்கிரகித்து கொள்வார்கள். அதில் வெகு சிலருக்கு மட்டுமே அந்த மகாபுருஷனின் ஆற்றலை, இறை ஆற்றலை உட்கிரகித்து கொண்டது தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு 10%, 20% அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இவர்கிட்ட இருந்து அந்த சக்தியை உட்கிரகித்து கொள்கிறோன்னு ஒவ்வொரு முறை வரப்பையும் உணர முடியும். அதுக்கு பல பூர்வ ஜென்மங்களை செய்த புண்ணிய காரணமாக அந்த இறை சக்தியை அந்த சித்தர்கள், மகான்கள்ட்ட இருந்து இவங்க கிரகித்துக் கொள்கிறத ஒவ்வொரு அவங்களுடைய தரிசனத்திலும் போதும் அவர்களால் உணர முடியும். அதை ரசிப்பார்கள். எவ்வளோ கவலை வந்தாலும் அங்கே போய் அதை துளைப்பார்கள். எப்படி அழுக்குகளை கொண்டு நம்ம போகி பண்டிகை அன்றைக்கி இப்போ நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரி, அப்புறம் கடலில் கொண்டு தூக்கி போடுற மாதிரி அவர்கள் தன் துன்பங்களை கொண்டு அவங்க அவர்கிட்ட போடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது குறையும், அது எரியும். அங்கே இருந்து துன்பங்களை அந்த மகானின் சன்னதியில் போட்டுவிட்டு, சித்தரின் சன்னதியில் போட்டுவிட்டு சந்தோஷமாக அந்த சந்தோஷ தெய்வீக அடைகளை சுமந்து கொண்டு நிம்மதியாக வருவார்கள். அதற்கப்புறம் அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பித்து ஒவ்வொரு முறை சொல்கிறப்பையும் இன்னொரு புது வாழ்க்கை, மேம்பட்ட வாழ்க்கை தான் அமையும். அது சில பேரால் உணர முடியும், பல பேரால் உணர முடியும். சில பேர் உணர்ந்து மீண்டும் ஆன்மீக பணிக்கு வந்து அந்த மகாபுருஷனோடு இணைந்து உலகத்தில் பல பேருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகையை வையகன்னு அந்த மகாபுருஷர்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவருக்கு துணையாக அவங்க எல்லாரும் போய் இருந்து பலவிதமான உதவிகளையும் செய்து அந்த ஆன்மீகத்தை பரப்பி உலகத்தில் பல பேருடைய துன்பங்களையும் துயரங்களையும் ஆற்றி இறைப்பணி செய்வார்கள். உலகத்தில் குடும்ப பணியை செஞ்சுக்கிட்டு, அலுவல்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இறைப்பணியும் செய்வாங்க. அப்படி உள்ள மக்களுடைய சதவீதம் ஒரு 15 அப்படி தான் இருக்கும். பாக்கி எல்லாருமே வருவார்கள். சில பேர் கிரகித்துக் கொள்வார்கள். என் வேலை முடிந்தது, நான் சொல்கிறேன் அப்படின்னு போய் அடுத்த துன்பம் வர்ற வரைக்கும் அவங்க கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க, அந்த மகாபுருஷனை பற்றி நினைக்க மாட்டாங்க. அந்த 15-20% மக்கள் தான் அந்த மகானுடைய அருளாசி பெற்று அந்த தெய்வீக ஆற்றலை அனுதினம் யோசித்து உலகத்தில் பரப்பணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. அவர்கள்தான் அந்த மகானை, அந்த தெய்வீக புருஷரை உண்மையிலேயே உட்கிரகித்து கொண்டு மெய்யறிவை அந்த மகானின் மூலமாக அடையக்கூடிய ஆற்றலை கொண்டவர்கள். அந்த மகானுடைய தெய்வீக ஆற்றலை உணர முடியாதவர்கள் பல வகையில் பல மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம யாரும் கண்டுக்கக்கூடாது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆன்மீகவாதிகளை அவர்கள் மூடர்கள், மடையர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது. பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு பகுத்தறிவு இருந்துட்டு போடும், நல்ல விஷயந்தான். நம்ம பகுத்தறிவாதிகளை நம்ம அவர்கள் மூடர்கள், கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நான் பகுத்தறிவாதிகளையும் விரும்புகிறேன், ஆன்மீகவாதிகளையும் விரும்புகிறேன். ஆன்மீக பகுத்தறிவாதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், அவர்கள் கடவுளுடைய பிரதிபலிப்பு, கடவுள் ஆற்றலை தன்னுள்ளே சுமந்தவர்கள். அவர்கள் உலக மக்களின் நற்கதியை பொருட்டு உலகத்தில் பிறந்து எல்லோருக்கும் அருளாசியை அனுதினமும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம் அனைவருடைய பூமியில் உள்ள மனிதர்களின் வாழ்வும் உயிர்களின் வாழ்வும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரியும். அதனால் அவர்கள் கடைசி காலம் வரையில் ஆன்மீக பணியில் ஆனந்தமாக ஈடுபட்டு
ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஆன்மீக வாழ்க்கையை கடைபிடித்து அந்த மகானுடைய திருவடிகளை சரணடைந்து தெய்வீக ஆற்றலை பின்பற்றி தெய்வீக நிலைக்கு உயரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் 15% மக்கள் தான் அந்த மக்கள் தொகையில் வாழ்க. அடுத்த வழியில் சந்திப்போம்.